நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல இன்னைக்கு சார்கோல் பென்சில், கரித்தூள் பென்சில்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் யாராவது விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அந்த பென்சிலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சார்கோல் பென்சில்னு பார்க்குறப்போ இதில் வந்து 3 விதமான மெத்தடில் கிடைக்கும். ஒன்று மீடியம், இன்னொன்று வந்து ஹார்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்து. ஸோ அந்த மாதிரி 3 விதமான பென்சில் கிடைக்கும். நம்ம ட்ராயிங்க்கு வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்மூத் பென்சில் மட்டும் வாங்கிட்டாலே போதும். ஸோ இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், வரைகிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற 2 பென்சில் வாங்கினீங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப வேஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா பேப்பரில் நம்ம ஷேட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி திட்டாக வரும். ஸோ அது எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னே சொல்லலாம். இந்த சார்கோல் பென்சிலை நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கு கட்டரோ இல்லை பிளேடோ யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஷார்ப்னர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது குவாலிட்டியான பென்சிலாக இருந்தாலும் சரி, லோக்கல் பிராண்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் புட்டுக்கிட்டு வரும். ஸோ ஷார்ப் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லெஃப்ட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா தெரியும், பென்சிலை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே ஷார்ப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஷார்ப் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பென்சில் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி காட்டுறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த குட் நைட் படத்தோட ஹீரோயினியை அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்பவுமே டாப்பில் இருந்து கீழே வரணும். ஸோ அது மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு வரணும். நடுவில் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் யூஸ் பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த பென்சில் ரொம்பவே ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையும் அழுக்காக்கி விட்டுரும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் அவுட்லைன் டார்க்காக தெரியணுங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் உங்களுக்காக சார்கோல் பென்சிலை வச்சு அவுட்லைன் வந்து டார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த சார்கோல் பென்சிலை வச்சு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் வரையணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹேரை வந்து நம்ம ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இப்போ இந்த ஹேரை நான் ஃபுல்லாக வரையல. ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணுங்கள். எனக்கு பிளெண்டிங் ஸ்டம்பே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதால நான் பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ரஷ் கம்ஃபர்டபுளாக இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சார்கோல் பென்சிலை பிளெண்ட் பண்ணுறப்போ நல்லா பாருங்கள். அது மேலே வச்சு நான் இந்த மாதிரி தீத்துறப்போ இது வந்து பிளெண்ட் ஆகிடுது. இப்போ சைடில் இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நான் ஷேடிங் பண்ணலை. பட் ஆனால் நான் இதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு வச்சு அங்கெல்லாம் ஷேடிங் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்கான ஹேர் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம ஸ்கின் டோன் எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில பேர்லாம் பண்ணுவாங்க, கிராஃபைட் பென்சில் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சார்கோலில் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஸ்டம்பில் ஒட்டியிருக்கு இல்லையா, இதை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டோன் வந்து மேக் பண்ணுறேன். சும்மா அப்படியே வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாக்கா அந்த டஸ்ட்டிலே நமக்கு ஸ்கின் டோன் வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம லேயர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே கிராஃபைட் பென்சிலாக இருந்தால் அதுக்கு தனித்தனியான டார்க்னஸ் பென்சில்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஷேடிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சார்கோல் பென்சில் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஒரே டோன் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரே டோனில் ஃபேஸ் ஷேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கண்ணுக்கு சந்தெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கான ஷேடு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணலாம். இந்த சார்கோல் பென்சிலை வச்சு அந்த டார்க்கான இருக்கிற இடத்துல வந்து லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி டார்க்கான இடத்துல வந்து அந்த ஷேடிங் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்மட்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்லா கிளியராக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் சின்ன பிளெண்டிங் ஸ்டம்ப் எடுத்துக்கிறேன். இந்த கண்ணுக்கு சந்தில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஷேட்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த மாதிரி ஸ்மஷ் பண்ணுறதால அந்த இடத்துல வந்து லேயர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி லேயர் அதிகமாக இருந்துச்சு, டார்க்னஸான இடத்துல வந்து நம்ம லேயர் கொடுத்தே ஆகணும்னா நீங்கள் டேரெக்டாக பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நல்லா டார்க்காக யூஸ் பண்ணாதீங்க, லைட்டாக கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சார்கோலை வந்து ஷார்ப் பண்ணுறதால, அதாவது கட்டரோ இல்லை பிளேடோ வச்சு ஷார்ப் பண்ணுறப்போ இந்த மாதிரி அதோட தூள்லாம் கிடச்சிருக்கும். ஸோ இந்த தூளை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பெரிய இடத்துல நம்ம அதிக நேரம் ஷேடிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம இந்த தூள் அழகாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த கழுத்துக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா பெரிய இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த தூளை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அதில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கழுத்துக்கிட்டு டார்க்கஸ்ட்டு ஷேடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த டார்க்கஸ்ட்டு ஷேடு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலேருந்து தான் இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சின்னுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாரோட கழுத்துக்கு கீழேயும் நிழல் இருக்கும், ஷேடாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல டார்க்காக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு நானும் ஃபஸ்ட்டு டார்க்கான இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி டார்க்கான இடத்துல மட்டும் இந்த ஷேடிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிடணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த பிளெண்டிங் ஸ்டெம்ப் இருக்கு இல்லையா, அந்த பிளெண்டிங் ஸ்டெம்பை வந்து ஒரு கிளாத் வச்சு நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிடுறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்படின்னாக்கா அந்த ஷேடிங் வந்து இந்த பிளெண்டிங் ஸ்டெம்ப்லேருந்து போயிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து லைட்டான ஷேடிங் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா
க்ளீன் பண்ண பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு பண்ணுறதால ஸோ இந்த மாதிரி ஹெச்பி டோனில் நமக்கு வந்து லைட்டான டோன் கிடச்சிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டான ஷேடும் டார்க்கஸ்ட் ஷேடில் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஷேடிங் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கழுத்தில் டார்க்கான ஷேடிங்கில் வந்து நான் கொடுத்துட்டு பிளெண்டிங் ஸ்டம்பை க்ளீன் பண்ணி மற்ற இருக்கக்கூடிய அந்த லைட்டான ஏரியாஸ்க்கெலாம் லைட்டான ஷேடிங் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிராயிங் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது பேக்ரவுண்டுக்கு வந்து நான் இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பவுடரை அப்படியே எடுத்து பின்னாடி நம்ம பேக்ரவுண்டுக்கு எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி கொட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, கொட்டி விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து இது ஸ்பாஞ்சோ அப்படி இல்லைனாக்கா காட்டனோ ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய மாஸ்க் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். பார்த்திங்கன்னா அழகான பேக்ரவுண்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டிராயிங் எப்படி இருக்குது என்ன இதுங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மூலிமா சார்கோல் பென்சிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.